வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கோழி பண்ணையை பற்றிய தகவல்களும் தோட்டத்தை பற்றிய தகவல்களும் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலை பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. உங்கள் தோட்டத்துலேயும் மல்லிகைப்பூ செடி இருக்கா? உங்கள் வீட்லேயும் அது எப்படி நிறைய முக்கு வைக்கணுன்னா இங்கே சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, டீ போடுவோம் பார்த்தீங்களா? நம்ம டீ போடுற டீ வடிக்கிற அந்த டீ தூள் எலுமிச்சை யூஸ் பண்ணுறோம். அண்ணா டெய்லியுமே எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவோம். அப்படி எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணும்போது அதோட தோல் அந்த டீ தண்ணிக்குள்ளே டீ வெடித்த அந்த டீ தூள் இருக்குல்ல, நல்ல தண்ணியில் ஊற்றி அந்த எலுமிச்சம்பழ தோலையும் அதுக்குள்ளே போட்டு 2 நாள் ஊற வச்சு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற வகையில் இந்த மல்லிகைப்பூ செடிக்கு, ரோஜா செடிக்கு, இதுகளுக்கெல்லாம் அங்கே பாருங்கள், இது ரோஜா செடி நிறைய முக்கு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இது ஜினியா எலிகன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கும் நிறைய முக்கு வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு பாருங்கள். இதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த மாதிரி முக்கு நிறைய வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போய் சொல்லலை, அதாவது லைவாக இது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த செடி சின்னதாக தான் இருந்துச்சு, முக்கே வைக்கலை. அதுக்கப்புறம் நாங்களும் இலையெல்லாம் உருவி விட்டு பார்த்தோம், அப்படி இருந்தும் முக்கு வைக்கலை. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய முக்கு வைக்கும். எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். ரோஜா செடி, வீட்டில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே இதை ஒரு உரமாக லிக்விடாக பயன்படுத்தலாம். டெய்லி அன்றாடம் நம்ம டீ போடுறோம், அந்த டீ தூள், டீ வெடிக்கிற தண்ணி, அதுக்குள்ளே எலுமிச்சம்பழ தோல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 நாள் ஊற வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொண்டாந்து இதுக்குள்ளே ஊற்றி பாருங்கள். ஒரு கப்பு இருந்து ஊற்றினாலே போதும். ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய முக்கு வரும். பாய்.